எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கொடுக்குறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலி ஃபஸ்ட் என்ன பார்த்துக்கோ ஒரு இமேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐஎம்ஜி யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஐஎம்ஜி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி. இதே பேக்ரவுண்ட் கலரும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்றா பாடியில் கொடுத்தோம்னா பிஜி கலர்னு கொடுப்போம். அப்படி இல்லை பேராகிராஃப் கலர் வேணும்னா ஸ்டைலில் வந்து பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர்னு அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பேக்ரவுண்டில் கலர் கொடுக்காம இமேஜை வந்து எப்படி வந்து பேக்ரவுண்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து ஹெட் டேக்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டென்ட் மட்டும் கொடுத்து .css கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு வந்து நான் லிங்க் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து எப்படி சிஎஸ்எஸ் ஃபைலெலாம் லிங்க் கொடுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். HTML அண்ட் CSS டியூட்டோரியலில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த கிளாஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அதை ரெஃபரன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ இது வந்து கிளியராக புரியும். இப்போ இந்த ஸ்டைல்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன், பாடி பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் கோலன் இது யூஆர்எல்ல இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஐஎம்ஜியில் என்ன கொடுப்போம், அந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லையா, அந்த எங்கே இருக்குது அந்த இமேஜோட நேம் அதோட ஃபார்மேட் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் யூஆர்எல்ல அந்த இமேஜோட லொக்கேஷன் வித் அந்த இமேஜோட நேமும் ஃபார்மேட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ என்னாகும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு வெப் பேஜில் ஒன்றாவது பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கொடுத்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன இமேஜ் கொடுக்கணும் அது எனக்கு இங்கே பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் போடுற இமேஜ் வந்து சின்னதாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுனா ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கீங்க. இப்படி பாக்ஸாக அந்த இமேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இதுக்கு யூஸ்வலி நான் வந்து கோடிங் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சாதான் இன்னுமே கிளியராக புரியும் கோடிங்கை விட. அதனால் நான் எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் கோடிங்கில் ஒவ்வொன்றா போட்டுட்டு பேக்ரவுண்டு எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ யூஸ்வலாக எப்போவுமே நம்ம கொடுக்குற மாதிரி HTML ஹெட்டுக்குள்ளே டைட்டில், அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்டைல் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுக்க போகிறோம். அப்புறம் பாடி டேக், பாடியில் ஜஸ்ட் நான் வந்து ஒரு H1 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி வெல்கம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பாடி இருக்கு இல்லையா, பாடியில் பேக்ரவுண்டு வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஹோல் அந்த வெப் பேஜோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஹெட்டிங் 1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வெல்கம் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தானே இருக்குது. இப்போ வந்து இதுக்கு இமேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் யூஆர்எல்ல ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த இமேஜோட நேம் அதோட ஃபார்மேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இமேஜ் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னா உங்களோட மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அதே லொக்கேஷனில் நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் இமேஜுன்னு போட்டும் நீங்கள் சேவ் பண்ணலாம். நான் அதில் லேட்டர் நான் வந்து ஃபோல்டரில் இருக்கும்போது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் தான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதே இடத்துல தான் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ளவர் அப்படிங்கிற இந்த இமேஜும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளவர் அப்படிங்கிற இமேஜ் நேமும் அதோடய ஃபார்மேட் மட்டும் அந்த பிஜி அப்படிங்கிறது என்னோடய ஃபைலு, ஃப்ளவர் ரெண்டுமே வந்து ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் அப்படிங்கிற அந்த இமேஜ் நேமும் அதோட ஃபார்மேட் ஜேபிஜிங்கிறது கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வந்துடும். சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துருச்சா பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 இமேஜாக வந்திருக்கு, தெரியுதுங்களா சைடில். நான் இது வந்து சின்னதாக காமிச்சிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஜூமாக நல்லா தெரியும்னு. நான் இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன், தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரே இமேஜ் தான் 2 தடவை வந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ வந்து ஏன்னா இமேஜ் வந்து சின்ன சைஸ், இது பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு இது எப்படி வந்து கவர் ஃபுல்லாக வந்து ஒரே இமேஜாக வரதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 2-3 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கணும். சரி, இந்த ரிப்பீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது பேக்ரவுண்ட் ஹைஃபன் ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த இமேஜ் வந்து ஒரு தடவை தான் வரும், ரிப்பீட் ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜாக ரிப்பீட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா, நான் இப்போ ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா, ஒரு டைம் தான் வந்திருக்கு, அது ரிப்பீட் ஆகலை. ஸோ அதுக்காக தான் அந்த நோ ரிப்பீட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்க இமேஜ் வந்து ஒரே தடவை டிஸ்பிளே ஆகும்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இமேஜ்னு கொடுக்கணும். செகண்டில் பேக்ரவுண்ட் ஹைஃபன் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஒரு தடவை தான் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர். இப்போ நம்மளுக்கு எங்கே அலைன் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு இல்லையா அந்த இமேஜ். இதே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து சென்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துடும். சேவ் பண்ணி ரன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துடுச்சு. லெஃப்ட்டில் இருந்தது, இப்போ வந்து சென்டரில் இருக்குது அந்த இமேஜ். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து ஹைட் செட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஹைட் வந்து நீங்கள் என்ன பிஎக்ஸ் வேல்யூவை வந்து மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 1500 கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கீழே வந்துச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1500க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹைட்டு. ஸோ வந்து நான் இன்னும் வந்து வேறு வேல்யூ கொடுத்து நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ண முடியல, ஃபிக்ஸாக இருந்தது. 1500 கொடுத்தங்காண்டி 1500 ஹைட்டுக்கு நான் அந்த பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ ஹைட் வந்து நான் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன். 500 pxன்னு கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் ஆகுது இல்லையா, மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரால் ஆகுது. ஏன்னா வந்து 1500 ஹைட்டுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கு, அந்த வெப்பேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து நான் இப்போ 500 கொடுத்துட்டேன். இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ்டாக மேலே வந்துருச்சு அந்த இமேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் சைஸ் கவர். இது எதுக்காகன்னு நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஹைஃபன் கவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கல இமேஜ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லெஃப்ட்டில் மட்டும் இருந்தது அந்த இமேஜ் நோ ரிப்பீட் கொடுத்தப்போ. அதுக்கப்புறம் சென்டர் வேணுன்னா நம்ம சென்டர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவரோட நேம் கொடுத்துருக்கோம். செகண்ட் பார்த்திங்கன்னா ரோ ரிப்பீட் கொடுத்தா என்ன ஆகுனா அந்த இமேஜ் வந்து ஒரு தடவை தான் வரும், ரிப்பீட் ஆகாது. மூணாவது என்ன கொடுத்தோம், சென்டரில் வரணும்னு கொடுத்துருந்தோம் அந்த இமேஜ். அதுக்கப்புறம் ஹைட் கொடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பொசிஷன் சென்டர்னால் என்ன ஆகும், அந்த இமேஜ் வந்து சென்டரில் வந்தது. சென்டரில் வந்தப்போ என்னாச்சு, நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருந்தது. இப்போ ஹைட் வந்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு அந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸு கொடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ரைட் இருந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ் போயிட்டு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்குது அந்த இமேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். கலர் கொடுத்தா அது எடுத்துக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. பேக்ரவுண்ட் இமேஜும் கொடுத்து நம்ம கலரும் கொடுத்தோன்னா அது இமேஜை தான் எடுத்துக்கும், கலர் எடுத்துக்காது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பாருங்கள் கலர் நம்மளுக்கு காமிக்கவே இல்லை பேக்ரவுண்ட் கலர். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். இதே வந்துட்டு நீங்கள் வந்து இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், கலர் எடுத்துக்கும் அது. ஸோ வந்து நம்ம ஸ்டைலில் பேக்ரவுண்ட் இமேஜும் கலர் ரெண்டுமே கொடுத்தோம்னா அது இமேஜை தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ்ல நம்ம ஆல்ரெடி 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தல. இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வந்து இன்டர்னல் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். இதே வந்து இன்லைன் மெத்தடில் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டைலை வந்து ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ பாடி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்லைன் மெத்தடில் பாடி பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து இதெல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து லைனாக இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், அதோட URL, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட், நம்மளுக்கு அது ரிப்பீட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன், ஹைட்டு, பேக்ரவுண்ட் சைஸ், நம்ம என்னெல்லாம் இந்த ஸ்டைலில் மேலே ஹெட் டேக்கில் கொடுத்தோமோ அது எல்லாமே இப்போது இன்லைன் மெத்தடில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் இது வந்து இதில் வந்து நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் இது ரன் ஆகும். நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் அங்கே மேலே என்னென்ன கொடுத்தனோ அது எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன். இது நம்ம மேலே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இப்போது இன்லைன் மெத்தடில் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் எல்லாமே கொடுத்துட்டேன் இல்லைங்களா. இப்போ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வரல. என்ன ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த டபுள் கோட்ஸில் அந்த இமேஜோட நேம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால தான் வரல. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது ரன் ஆகும். இப்போ இந்த டபுள் கோட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். flower.jpg இருக்குல்லையே அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடும்.
பார்த்தீங்களா இப்போ வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு. ஸோ இன்லைன் மெத்தடில் கொடுக்கும்போது அந்த யூஆர்எல்ல நீங்கள் கொடுக்குறீங்கள வேல்யூ அந்த இமேஜோட நேம் அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் இன்லைன் மெத்தடில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி பார்த்தது வந்து இன்டர்னல் மெத்தட். இதை நீங்கள் எக்ஸ்டர்னல் மெத்தடில் கொடுக்கணும்னா தனியாக ஒரு CSS ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு கர்லி ப்ராக்கெட்டில் இந்த ஸ்டைலாமே அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட லிங்க்கை வந்து இங்கே கொடுப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட் 1லேயே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி லிங்க் கொடுக்கறதுன்னு. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சது இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்லாம் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.